நாலடியார் பாடல் எண் 19. மற்றறிவாம் நல்வினை யாம் இளையம் என்னாது கைத்து உண்டாம் போழ்தே கரவாது அறம் செய்மின். முற்றியிருந்த கனி ஒழிய தீவழியால் நட்காய் உதிர்தலும் உண்டு. இந்த பாடலில் செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை ஆகிய 3 நிலையாமையை பற்றியும் மிக அழகாக எடுத்துரைக்கிறார் சமண முனிவர். அதாவது பெரும் காற்று அடிக்கிற காலத்தில் சூறைக்காற்று அடிக்குதுன்னு வைங்க. அப்போ ஒரு மரத்தில் இருக்கிற நன்றாக கனிந்த உதிரும் பருவத்தில் இருக்கிற அந்த பழங்களெல்லாம் விழுகாமல் நல்ல காய்கள்லாம் கீழே விழுந்துடும். அந்த காய் வலிமையாக அந்த மரத்தில் இருக்கும், ஆனாலும் பழங்கள் இருக்கும்போது காய் உதிர்ந்து போயிடும். இதை போல இந்த முதியவர்கள் நோய் மற்றும் பல இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டு இப்போ போயிடுவாங்களா அப்போ போயிடுவாங்களான்னு இருக்கிறவங்கெல்லாம் உயிரோடு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இளமை பருவத்தில் இருப்பவர்கள் இறந்து போவதை நாம் காண்கிறோம். அதே போல் செல்வமும் நல்ல செல்வந்தராக இருக்கிறவர்கள் திடீரென்று ஏழையாகிறார்கள். அதனால் நல்ல இளமை பருவமும் கையில் பொருள் இருக்கும் பொழுதே நாம் இப்பொழுது இளமை இன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடித்துவிட்டு பின்பு வயசானதுக்கப்புறம் முதியவர்களானதுக்கப்புறம் நல்ல அறக்காரியங்களை செய்து கொள்வோம் என்று எண்ணாமல் விரைந்து அறம் செய்து முத்திப்பேற்றினை அடையும் மார்க்கத்தினை தேடிக்கொள்வீராக என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். மற்று அறிவாம் நல்வினை அப்படின்னா நல்வினை மற்ற அறிவாம், அதாவது நல்ல காரியங்களை அறக்காரியங்களை மற்ற அறிவாம் பின்னால் அறிந்து செய்வோம். ஏன் இப்போ யாம் இளையம், நாம் இப்போ இளைஞர்களாக இளமை பருவத்தில் இருக்கிறோம். அதனால் இப்போ இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சிடலாம், அதுக்கப்புறம் அறம் சார்ந்த செயல்களை செய்வோம் என்று எண்ணாது அப்படின்னு முதல் அடி சொல்லுது. மற்றறிவாம் நல்வினை யாம் இளையம் எண்ணாது. 2வது அடி பாருங்க. கைத்து உண்டாம் போழ்தே கரவாது அறம் செய்மின். கைத்துனா கையில் பொருள், உண்டாம் போழ்தே. இப்போ கையில் என்கிட்ட பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எனக்கு தேவைக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த அதிக பொருளை கொண்டு அறக்காரியங்களை செய்க அப்படின்னா தகுதியானவர்களுக்கு பொருள் உதவி செய்ய வேண்டும். கரவாது அறம் செய்மின் அப்படின்னா கையில் இருக்கிற பணத்தை ஒளித்து வைக்காமல் அந்த அறக்காரியங்களை செய்க. சரி, அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க. ஏன் அப்படின்னா முற்றியிருந்த கனி ஒழிய, ஒரு மரத்தில் நல்ல முற்றி கனி பழங்களாக இருக்குது, அது ஒழிய, அது கீழே வீழாமல் தீ வழியால், வழினா காற்று, தீ வழினா கொடுங்காற்று அல்லது சூறைக்காற்று, அந்த காற்றினால் நட்காய் உதிர்தலும் உண்டு. அந்த பழங்கள் வீழாமல் நல்ல காயாக இருக்கிறதுக கீழே விழுந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆதலால் இளமை நிலையானது, செல்வம் நிலையானது, யாக்கை நிலையானது என்றெல்லாம் கருதாமல் கையில் உங்களிடம் கொஞ்சம் காசு இருக்கும் பொழுதே அதை உங்கள் தேவைக்கு போக எல்லாம் சேமித்தெல்லாம் வச்சுட்டு ஒரு பங்கை அறக்காரியங்களுக்கு செலவு செய்வீர்களாக என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது.